தமிழகத்தில் பச்சிளம் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் கொடுக்கப்படும் ஊட்டச்சத்து பொருட்களில் குறைபாடுகள் இருப்பதை சிஏஜி அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. அங்கன்வாடி மையங்களில் வழங்கப்படும் சத்து மாவுகளை ஒவ்வொரு காலாண்டிற்கும் ஒருமுறை தர சோதனைக்கு உட்படுத்த வேண்டும். மாதிரிகளை சேகரித்து FSSAIக்கு சொந்தமான அங்கீகாரம் பெற்ற ஆய்வகத்தில் சோதனை செய்ய வேண்டும். ஆண்டொன்றிற்கு 1736 மாதிரிகளை சோதனை செய்ய வேண்டும். ஆனால் திறனற்ற ஸ்டாலின் அரசு 243 மாதிரிகளை மட்டுமே சோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறது. அதாவது அங்கன்வாடி மையங்களில் வழங்கப்படும் ஊட்டச்சத்து பொருட்களின் தரம் குறித்து ஸ்டாலின் அரசு அக்கறையின்றி இருப்பது அம்பலமாகியுள்ளது. மேலும் சென்னை அரசு உணவு பகுப்பாய்வு ஆய்வகத்தில் உணவு மாதிரிகளை சோதனைக்கு உட்படுத்தியதில் அனைத்து இணை உணவு மாதிரிகளும் புரதம், கொழுப்பு மற்றும் கலோரி அளவுகளின் பரிந்துரைக்கப்பட்ட மதிப்புகளை விட குறைவாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக சிஏஜி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இணை உணவின் புதிய கலவையின் மாதிரிகளை இயக்குநரகம் பரிசோதிக்க தவறியதால் ஊட்டச்சத்து மற்றும் குறைவுபட்ட ஆற்றல் கொண்ட உணவு வழங்கப்பட நேரிட்டது. இதனால் பயனாளிகளுக்கு அளிக்கப்பட்ட இணை உணவில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்பட்டது என சிஏஜி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்டாலின் அரசின் உயர்கல்வித்துறை அலட்சிய போக்குடன் செயல்படுவதால் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் அரசின் உத்தரவை மீறி விண்ணப்ப கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக சிஏஜி அறிக்கையின் மூலம் அம்பலமாகியுள்ளது. விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்தமட்டில் அரசு உத்தரவுகளுக்கு புறம்பாக கடந்த 3 ஆண்டுகளில் 72 கல்லூரிகளில் 1,29,000 மாணவர்களிடமிருந்து சுமார் 1,34,00,000 ரூபாய் அதிகமாக வசூலிக்கப்பட்டதாக சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாணைகளின்படி விண்ணப்ப கட்டணம் மற்றும் பதிவு கட்டணம் தவிர வேறு எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது. ஆனால் 16 கல்லூரிகளில் விண்ணப்ப செயலாக்க கட்டணமாக 1,28,00,000 வசூலிக்கப்பட்டிருப்பதாக சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களிடமிருந்து விண்ணப்ப கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுவது பற்றி ஜூலை 2022 தணிக்கை மூலம் ஸ்டாலின் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் ஸ்டாலின் அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்க தவறியதால் கல்லூரிகள் சுமார் 3,14,00,000 ரூபாய் அதிகமாக வசூலித்திருப்பதாக சிஏஜி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் உயர்கல்வித்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது.